கிட்ட வந்து சொல்லுவோம், விளக்கம் தெளிவா கேட்கும். சரி, அனைவருக்கும் பணிவான வணக்கம். இங்கே ஆய்வு மையம் என்று போட்டிருக்கிறார்கள். இது ஆராய்ச்சி மையமாக மாறி அதற்கு மேலும் நேரம் காணாமல் அடுத்த நாளும் இந்த கூட்டம் தொடர்ந்து நடத்தாலும் சிந்தனை சொல்லுகின்ற ஆற்றலுடைய பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். பெரிய மகிழ்ச்சி. இது சாதாரண அவை இல்லை. ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், இப்பொருள் காண்பது அறிவு என்ற வழியை தான் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதில் இந்த கேட்டுக்கொண்டிருப்பதிலே ஒரு ஆனந்தம் இருக்கிறது. சங்க பாடலில் ஒருவன் சொன்னான், கணவன் போயிருக்கிறான், வருவான் என்று கார்காலத்திலே வருவான் என்று சொல்லி கொண்டு போயிருக்கிறான். வானத்திலே மேகங்கள் எழும்பிவிட்டது. அதுவும் கற்பனை பெண்ணுடைய வயிறு போன்ற மேகங்கள் எழும்பிவிட்டது. மயில்கள் எல்லாம் ஆகுகிறது. ராத்திரி ஆகிவிட்டது. கணவனை காணவில்லை. தேரனுடைய ஓசை கேட்கவில்லை. மணி ஓசை கேட்கவில்லை. இவள் கேட்டுக்கொண்டே இருந்தாளாம். ராத்திரி வரும் வரும் என்று எந்த மணி ஓசையை கேட்டு, மாட்டு தொட்டிலே மணி அடித்து கொண்டிருக்கிறது. மாட்டினுடைய மணிகள். அந்த ஓசை இவள் தேரனுடைய ஓசை என்று கேட்டுக்கொண்டே இருந்தாளாம். அதை போன்று உங்களுடைய ஓசைகளெல்லாம் நான் குரலினுடைய ஓசையாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கேட்பதிலே ஒரு ஆனந்தம். அதில் என்னோடு படித்த நண்பர் ரிட்டையர்டு சிஓ, அவர் அந்த காலத்தில் இப்படிதான் கதை சொல்லி கொண்டு இருப்பார். வாத்தியார் எழுப்பிவிட்டாலும் அவர் பின்னால் இருந்தும் கதை சொல்லுவார். எனக்கு அப்படி கதை சொல்லியாக கூட இங்கிருந்து பாதத்தை எழுப்பினார்கள். எனக்கு ஒரு பெரிய வருத்தம், அருமை தம்பி அமைதியாக இருக்கிறார், பேசவில்லை. அவர் வாய்ப்பில்லாத அளவு இருந்தாலும் கூட அவர் இதை இயக்குவதிலே இந்த நேரம் போட்டு அடிக்க, இதை ஆஃப் பண்ணி போடுங்க. அற்புதமாக அவர் காத்திருக்கிறார். இந்த காத்திருப்பதை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு நினைவு வந்தது. சிறகெல்லாம் ஒடிந்து சிறகெல்லாம் இழந்து ஒரு நாரை புன்னை மரத்தில் இருக்கிறது கடற்கரை சோலையில். பறக்க முடியாது. அதற்கு யார் கொண்டு உணவு கொடுப்பார்கள்? 3000 ஆண்டுக்கு முந்தி சிந்திக்கிறான். கடல்ல பெரிய அலை வந்து அதுல மீன் தவறி வந்து விழுந்தால் இது போய் குறைக்கி சாப்பிடும், அவ்வளவுதான். பறந்து போய் மரங்கள்லே கொக்கு கடலுக்குள்ளே போய் பிடிக்க முடியாது, குளத்துக்கு போக முடியாது, எங்கும் போக முடியாது. நாட் மூவ். அந்த கட்டத்திலே கடல் அலை இரக்கம் கொண்டு கொடுக்கிறது என்று சொல்கிறான். கடல் அலைக்கு வருகின்ற இரக்கம் உங்களுக்கு வர வேண்டாமா? கருணை வர வேண்டாமா? அவன் கேட்கிறான். கேட்டெடுத்து சொல்கிறான், அப்படி அந்த அலை கொடுக்கவில்லை என்றால் அது இறந்து போகிறது, அதில் இறந்து கிடக்கிறது. அலை கருணை இல்லாமல் போய்விட்டது என்று. நீங்கள் இங்கே பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணீர்கள். அந்த கொடுப்பதிலே ஒரு இன்பம் இருக்கிறது. ஐயா கொடுக்கவே வேண்டாம் என்றார், அவருக்கு ஏகப்பட்ட இன்பம் இருக்கிறது, அது வேறு இருக்கட்டே இருக்கட்டே இருக்கட்டும். அது போடாண்டா என்று சொன்னார். அவன் அந்த இன்பத்தை சொல்கின்ற பொழுது புறநானூற்று படையிலிருந்து ஒரு காட்சி சொல்கிறான். அந்த மன்னன் கரியால் வளவன் அப்படி கம்பீரமாக நிற்கிறான். இந்த புலவர்கள் எல்லாம் அழுக்கு ஆடையோடு கிழிந்த துணியோடு போய் நிற்கிறார்கள். அவன் பார்க்கின்ற பார்வையை சொல்கிறான். 3000 ஆண்டுக்கு முன்பு அந்த மன்னன் எப்படி அவனை பார்த்தான் என்று சொல்கிறான். தாய் பொசு எப்படி கருணையோடு பார்க்குமோ, கண்களிலே கண்ணீரோடு பார்க்குமோ, இரக்கத்தோடு பார்க்குமோ, மடியிலே பால் சொரியும்படி பார்க்குமோ, அதை போன்று பார்க்கிறான். யாரு? இந்த பிச்சைக்கு, உங்களுடைய பாஷையிலே சொன்னால் பிச்சைக்கு போன புலவர்களை பார்க்கிறான். பார்த்துவிட்டு தட்டை நீட்டுகிறான், ஆடையை மாற்றுகிறான், உணவை கொடுக்கிறான். நீங்கள் எடுக்க மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறான். கொடுக்கவில்லை. அங்கேதான் இங்கே உங்களுடைய இலக்கணம் எல்லாம் அடிபட்டு போகிறது. ஒருவன் உயர்ந்த வாழ்க்கை வாழுகின்ற பொழுது இலக்கணம் கால் தூசியாக பறந்துவிடும். அதுதான் வாழ்க்கை. இலக்கணத்தை மீறி வாழ்கின்ற வாழ்க்கை அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அந்த புலவன் காட்டுகிறான். காட்டியதோடு அவன் நிற்கவில்லை. அவன் புலவன் போகிறான், தேர் கொடுக்கிறான், அந்த தார்பித்தை எடுத்து விடுகிறான். பின்னாலே 7 அடி நடந்து போய் அவனை வழி அனுப்பி வைக்கிறான். பிச்சைக்காரன் நாயை விட்டு விழுந்த காலம் இன்றைக்கு. அந்த காலகட்டத்தை வள்ளுவன் பார்க்கிறான். பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு மரியாதை யார் கொடுக்கிறார்கள்? அவன் அறிவுடையவனாக இருக்கிறான், அறிவு சார்ந்தவனாக இருக்கிறான், யாசிக்கிறான். வள்ளுவன் கூட சொல்லுவான், இங்கே பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், திரு வேறு கல்வியராஜல் வேறு, திரு இருக்கும், காசு இருக்காது. ஆகவே அவனுக்கு 20 அதிகாரம் எழுதுகிறார். இங்க வந்தவுடனே தலைவர்கள் பெரிய வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அவருடைய வாதம் எனக்கு கற்பனை தரும்.
அவர்கள் சொன்னார்கள் இரவு என்று போட்டிருக்கிறான், வள்ளுவன் இரவை கண்டு அஞ்சு விட்டான், கரண்ட் இல்லாத காலம், ஆகவே 2 இரவு என்று ஒரு தலைப்பு போட்டு எழுதினான் என்று. நான் அப்படியெல்லாம் எண்ணவில்லை. இந்த பூமி சுற்றுகின்ற பொழுது இந்த பூமி பிறந்துக்கு முதல் வெளிச்சம் இந்தியாவிலே தான் தோன்றியது, முதல் பகல் இந்தியாவிலே தான் பிறந்தது. இந்த உலகத்திலே முதல் பகலை தோற்றியத அந்த இந்தியா சுழற்சியிலே வந்த இந்திய மண் தான். அந்த ஆற்றலை அவன் இரவாக மாற்றி காட்டுகிறான். பகல் வந்தால் இரவு வரும் அல்லவா, வாழ்க்கையில இன்பம் வந்தால் துன்பம் வரும் அல்லவா, ஆகவே அவன் இரவு என்று போடுகிறான். இரவு என்று துன்பவுடன் பயந்து விடாதீர்கள், அவன் இடுக்கன் அழியாமை எழுதி வைத்திருக்கிறான், படித்து பாருங்கள். இன்பம் விளையான், அவ்வளவுதான். அந்த விளையான் என்கின்றதான் இந்த ஆற்றல் வருகிறது, இரவு வருகிறது, அங்கு எழுதி வைத்திருக்கிறான். ஆகவே பிச்சை எடுப்பதிலே கேவலம் என்று சொல்லிவிடாதீர்கள். இங்கே அற்புதமாக அந்த கீதை பேருரை ஆசிரியர் அற்புதமாக சொன்னார், திருமால் பிச்சை எடுக்க வந்தான் என்று. நீங்கள் யாரும் வருத்தப்பட்டு விடாதீர்கள், பிராணன் சொல்வதாக எண்ணி விடாதீர்கள். கதை சொன்னார், நீங்களும் கதை தான் சொன்னீர்கள். அவர் ஒரு கதை சொன்னார், நான் ஒரு கதை. அந்த கதையிலே திருமாலே பிச்சை எடுக்க வந்து நிற்கிறான், யாசிக்கிறான். அவனிடம் இல்லாத பொருளா, அவனிடம் இல்லாத செல்வமா, அவனிடம் இல்லாத ஆற்றலா? இறையாற்றல் இருக்கின்றதும் தெரியவந்தான், அதை நான் குறுக்க வரவில்லை. அப்படி அவன் கேட்பதற்குரிய காரணத்தை பார்க்க வேண்டும். இவனை அழிக்க வேண்டும், யாசித்தாலும் அவனை அழிக்க வேண்டும் என்று வருகிறானே, அதுதான் அந்த ஜோதிகாரத்தினுடைய சிறப்பு. அல்ல அவன் சொல்லுகிறான், இன்பம் பயக்கும் திருமாலுக்கு இன்பம் பயத்திருக்குமா துன்பம் பயத்திருக்குமா? சொல்லுங்கள். அவனை அடையாத ஆசையே கிடையாது, எல்லாம் அடைந்தவன் இறைவன். அவன் பிச்சை எடுக்க வந்து நிற்கான், பிச்சைக்காரப்ப. அப்படி ஒரு எண்ணத்தை இந்த அதிகாரம் கொடுத்தது எனக்கு படிக்கின்ற பொழுது. நீங்கள் பிச்சை எடுப்பதெல்லாம் வெட்கம் வெட்கம் என்று சொன்னீர்களே, பீஷ்மர் பிச்சை எடுக்க போனான், மன்னிக்க வேண்டும், பீமன் பிச்சை எடுக்க போனான். நாடு வந்தாகி விட்டது சூதாட்டத்திலே. அவன் அண்டா கணக்குல சாப்பிடுவான், பொங்கி போட்டுல வீட்டுல சட்டியும் இல்லை பானையும் இல்லை. தர்மன் சொல்கிறான், நீ பிச்சை எடுக்க போ. அதுல வியாசன் அற்புதமாக சொல்வான், அவன் பிச்சை எடுக்க ரெடியாகிவிட்டது, அவன் சட்டியெல்லாம் எடுத்தாகிவிட்டது, முண்டெல்லாம் எடுத்தாகிவிட்டது, பிச்சை பாத்திரம் ஏற்றிவிட்டு அம்மா தாய பிச்சை என்று சொல்லியும் ஆகிவிட்டது. போக மாட்டான், வீட்டுக்குள்ள இருக்கான். பீமனை போ என்கிறார் தர்மன். அவன் சொல்கிறான், இரவு வரட்டு. இப்ப கேட்டீர்களே, இரவு வரட்டு. ஏன்? எவனும் என்ன பார்க்க மாட்டான், நானும் பார்க்க மாட்டேன். அந்த இரவுல போய் பிச்சை கேட்ட எனக்கு வெட்கம் கிடையாது. நான் மன்னன், நேற்று வரை நாடாளு மன்னன், நாட்டை ஆட்டி பிழைத்தவன், சூதாட்டத்தில் இழந்து போனவன். இன்றைக்கு பிச்சை எடுக்க போகிறேனே, அந்த இரவு வரட்டு என்று சொல்கிறான். அந்த இரவுக்கு தலைப்பு கொடுத்தான். எப்பொழுதுமே கவிஞர்கள் பெரிய இதிகாசங்களை உள்வாங்கி அப்படியே தலைப்பு போடுவார்கள். அதுதான் இரவு தலைப்பு. ஐயா வந்து சொன்னாரு, அற்புதமான சிந்தனை எனக்கு தந்தார்கள். இங்க கேட்பதிலே பயங்கர சிந்தனை. இங்கே இந்த 2 பேர் ஐயா இன்னைக்கு வாதம் செய்ய போனா ஒரு நாள் வேண்டும். அவர்கள் அற்புதமான கருத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். நான் அதற்குள்ளே இப்பொழுது நுழைய விரும்பவில்லை. அந்த விவகாரத்துக்கு போண்டான், தனியாக பேசுவோம். தனியாக 5 மணி கூட்டத்தை 4 மணிக்கு வைத்து உங்களை போன்ற 4 பேரை அழைத்து வைத்து அவ்வளவு விளக்கத்தையும் கேட்டு விடுவோம். சிந்தனை வரவேற்கப்படுகிறது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அற்புதமான சிந்தனை. திருக்குறளை இப்படியும் புரட்டி போட்டு பார்க்கலாமா என்று கூட நான் எண்ணி பார்த்தேன். அற்புதமான சிந்தனையை தந்தார்கள். இதுல இன்னொரு சிறப்பை பாருங்கள். இங்கே பேசினவர்கள் எல்லாம் அற்புதமாக சொன்னார்கள். அதுல எனக்கு ஒரு பெரிய இது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். இந்த கதை சொன்னார். அந்த கதை சொல்லுகின்ற பொழுது ஒரு பெட்டி வைத்திருக்கிறான், ஜெயமோகனுடைய கதை. கதைக்குள் கதை பார்க்க வேண்டும், அதுதான் இலக்கியம். கதைக்குள் கதை பார்ப்பது இலக்கியம். அந்த பெட்டிக்குள்ளே ஜெயமோகன் அப்படியே நோட்டுகளை கொண்டு போட்டு விடுகிறார். அவன் அடுத்து பொங்கல் என்கிறான், எண்ணவில்லை, சொல்லவில்லை, எல்லாம் சரி. ஆனால் முதலில் அவன் என்ன செய்கிறான், நீ பணம் போட்டாலும் போடாட்டாலும் சாப்பிட்டுட்டு போ என்று சாப்பாட்டு போடானே, சாப்பாடு போட்டானே, அதனுடைய தத்துவம் என்ன? வள்ளுவன் இங்க ஐயா சொன்னாரே, போஸ்ட் மாஸ்டர், 10 குறளும் இந்த மையத்திலே சுழல்கிறது என்று. அந்த மையம் தான் அந்த பெட்டி, அந்த புள்ளிதான் அந்த சோப்பு பெட்டி, பணப்பெட்டி. அந்த புள்ளிதான் அவன் அந்த பணத்தில் போட்டானா போடவில்லை என்று எண்ணாத எண்ணம் தான் இரவு. அந்த எண்ணம் வர வேண்டும் என்கிறான். எந்த உள்ளம் வர வேண்டும்? இங்கே பேசியவர்கள் எல்லாம் பெரிய தமிழறிஞர்கள். நான் கூர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஐயா ஆவேசமாக சொன்னார்கள். வள்ளுவன் முதலிலே சொல்கிறான், கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த வான் சிறப்பிலே சொல்கிறான், தானம் தவம் வர்த்தகம் வந்திருக்கிறது, வரலாற்றிலே இருக்கிறது. 12 ஆண்டு மழை கிடையாது. எங்கே போவான்?
குறைபிடித்த வள்ளுவனும் ஓடுதான் எடுத்தாக வேண்டும் வர்க்கடகம் வருகின்ற பொழுது. அவன் அதற்கு ஒரு அதிகாரம் எழுதக்கூடாதா? அவன் போவதற்கு ஒரு பாதை அமைக்க கூடாதா? நினைத்து பாருங்கள். அந்த வர்க்கடகத்தில் அவன் எழுக்கின்ற பொழுது எல்லோரும் எடுத்தார்கள். நான் வரலாற்றை பின்னோக்கி சற்று நகர்த்தி காட்டுகிறேன். இந்த இந்திய சுதந்திரம் போராட்டம் கிடைப்பதற்கு முன்பு இரண்டாம் உலகத்தில் நடந்து முடிந்த நேரம் இந்திய வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஆங்கில ஆட்சி தோல்விக்கு போவதற்கு முதல் காரணம் 2 லட்சம் இந்தியர்கள் உணவில்லாமல் இறந்து போனார்கள். வடநாட்டிலே பசிப்பட்டினியிலே பஞ்சத்தில் இறந்து போனார்கள் என்பது இன்றைக்கும் வரலாற்றிலே பெருநிலத்தில் எழுதி வைத்திருக்கிறது. மறுக்க முடியுமா? அதை மறைக்க முடியுமா? அதை இல்லை என்று சொல்ல முடியுமா? ஆவேசப்பட்டு இழந்தது இந்திய தேசம். இந்த பஞ்சத்தை தந்த வெள்ளையனை விரட்டுவோம் என்று வியல் கொண்டு இழந்தது. அதற்கு அதிகாரம் எது? எந்த அதிகாரம்? இரவு கொடுக்கவில்லை. பெரிய பெரிய ஜமீன்தார்கள் பட்டயத்திரையை பூட்டிவிட்டு சாவியை போட்டுவிட்டு வேட்டனை அழித்து விடுவார்கள். வடநாட்டிலே ஜமீன்தார்களுடைய கொடுமை. அதை எதிர்த்து போர்புறனை பாடியதுதான் இந்திய வரலாறு. இந்திய வரலாறு எப்பவுமே வீர வரலாறு. இந்தியவர்கள் பேசினார்கள், ஐயா சொன்னார்கள். அது இப்பொழுது தடை போட்டிருக்கிறார்கள் மத்திய பிரதேசத்திலே. என்ன காரணம்? பிச்சைக்காரர்கள் வேண்டாம் என்று. இங்கே ஐயா தம்பி பேசினார்கள். கலைஞர் அவர்கள் அற்புதமான திட்டம் கொண்டு வந்தார்கள், பிச்சைக்கார ஒழிப்பு. இதற்கு திட்டம் மறுவாழ்வு, அது ஒழிப்பு தான், பொருள் ஒழிப்பு. அதில் ஒரு வரலாற்றை போக வேண்டும். கேரளத்திலே சித்திரை திருநாள் மகாராஜா ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர் குதிரையில வந்து கொண்டிருந்தார். நிறைய பிச்சைக்காரன் ரோட்ல அப்படியே பிச்சை எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். இவர் ஸ்டாப் ப்ளீஸ்னாரு அவனால. என்னென்ன நீங்க எங்க போயிட்டு இருக்கியோ? ராசா தர்மம் எடுக்க போயிட்டு இருக்கு. இவர் பார்த்தார், நம்ம நாட்டுல இப்படி பிச்சைக்காரன் கூட்டமா ரோட்ல போயிட்டு இருக்கான், அவளை அரெஸ்ட் பண்ணி கௌரவ பேலஸ்ல கொண்டு போடணும். அவ்வளோ வரையும் பிடிச்சி அங்க கொண்டு போட்டாச்சு. சாப்பாடு எப்படி தெரியுமா? ராசா சாப்பிட சாப்பாடு பாயசம், 3 பாயசத்தோட சாப்பாடு. 2 நாள் நல்லா சாப்பிட்டான். 3ஆம் நாள் ஒருத்தன் என்ன செய்தான்னா, ராஜா சாயங்காலம் வராரு, எப்படி சாப்பிட்டுருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஒருத்தன் துண்ட தலையில போட்டிருக்கான். அப்படியே கேட்கான், அம்மா தாயே பிச்சை போடு. அவன் பிச்சை எடுக்கான் இந்த அரங்குக்குள்ள. இன்னொருத்தன், இன்னைக்கு இல்ல நாளைக்கு வா. ராஜா கட்டிட்டான். சண்டால பேக்க இங்க கொண்டு அடைச்சாலும் பிச்சை எடுத்துட்டு கிடக்கான். இவனை என்னையா அநியாயம்னா எழுதுகிறான். அவன் இருக்கின்ற இடத்துல அவன் போயிருந்தாதான் அவன் சாப்பிடுவான். அவன் இங்க கொண்டு ராஜ சாப்பாடு வரலாற்றில் எழுதியிருக்கிறார்கள். கேரள வரலாறு பொன்னெழுத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இங்க அறிஞர்கள்ட்ட பொய் சொல்லி பேச வரவில்லை. அந்த வரலாற்றை படித்த ஆசிரியர் எழுதினான், பிச்சைக்காரனுடைய மனத்தை மாற்ற முடியாது. இப்ப யாருடைய மனத்தை மாற்ற வேண்டும்? கொடுப்பவன் கறந்து மறைந்து ஒழித்து சொல்கிறானே. நீங்கள் அடிக்கடிக்காக சொன்னீர்களே, தொழில் பெயரா வினை விகுதியாலாம், அற்புதமான சிந்தனை. அந்த மறைத்தல் எப்பொழுது வருகிறது? பிச்சைக்காரனை உண்டா மறைச்சிருக்கான். இப்ப ஐயா வாராரு, நான் ஒரு 100 ரூபா வச்சிருக்கேன், ஐயாட்ட கொடுத்துருவேன். ஐயா என்ன 1000 தருவார். போய் கேட்டா, சரணை தந்தான இதுக்கு ஒரு டொனேஷன் போடுங்கன்னா 1000 ரூபாய் போட்டுருவார். லாபம் தான். அவர் ஒரு டொனேஷன் கேட்பார், நான் 100 ரூபா கொடுத்துருவேன். இது என்ன? இது பிச்சை அல்ல. அந்த இறுதி பாட்டிலே வள்ளுவன் ஒரு எச்சரிக்கை செய்கிறான் பிச்சைக்காரனுக்கு. சினம் பட்டு விடாதே, கோபப்பட்டு விடாதே. எதற்கு? பிச்சைக்காரன் இப்ப நிறைய பேர் கோவப்படுறான். நான் அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரி அம்மா வீட்டுக்கு வந்தா, சனிக்கிழமை வருவா வீட்டுக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 ரூபாயை கொண்டு போட்டேன். அந்த அம்மா சொல்ல, நீயே வச்சுக்க, நீ நானே அந்த நிலையில தான்மா இருக்கேன், இதை என்ன செய்ய? இல்ல சார் நீங்க வச்சுக்கிடுங்கோ. என்ன? 10 rupees கிலோ நான் வாங்க மாட்டேன். எம்மா என்ன செய்ய? நீயே வச்சுக்க போனிட்டா. அவ கோபமா சொன்ன உன்னை பார்த்து நான் பயந்து என் பெஞ்சாதி கூப்பிடுவா, இந்த பிச்சைக்காரி கிட்ட போய் சண்டை போடுகிற, உனக்கு அறிவு இருக்கா? இந்த வாரம் இந்த 10 ரூபாயை கொண்டு போட்டோம், இனி இங்க வராதே சொல்லிடு, இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிடும். ஆகவே கோபம், சினம் கொள்ளுதல். தன்னை காக்கின் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்படி கொண்டவர்களுடைய வாழ்க்கை தான் இந்த இரவுக்கு வருகிறது என்று சொல்கிறார். இன்னொரு வாதம் ஐயா அற்புதமாக எழுப்பினார்கள். அது முதல்ல இருந்து அது பெரிய சிந்தனைக்குரிய வாதம். இன்றைக்கு சொன்னா ஒன்றும் முடியாது. குறளில் அத்தனை கருத்துகளையும் எடுத்து வைத்து பார்க்க வேண்டிய வாதம் என்னது? இறந்துண்டு உயிர்வாழ், இறந்தும் உண்டு உண்டு, இறந்து உயிர் வாழ்தல் வேண்டி. உயிர் வாழ்வதற்கு என்ன அடிப்படம்? காத்து, தண்ணி, உணவு. அப்ப அவன் எதை இறக்க போறான்? காத்துக்குள்ளேயே கிடைக்கி. தண்ணி முனிசிபாலிட்டி தண்ணி இல்லைன்னா குளத்துல அவன் ஒப்புற வரி இதில் 3 குளம் சொல்லுவான், கிடைச்சிடும். எது வேணும்? உணவு.
உணவுக்கு எங்க போகணும்? வழி இல்லைன்னா சத்துணவு நிலையம் இல்லை, சத்திரம் இல்லை, திண்ணை இல்லை, சாதடி இல்லை. எங்க போய் கேட்பான்? ஓரி பிச்சைன்னு ஒரு கதை உண்டு அகநானூர்ல. நான் எல்லாம் கெட்டிக்கிடுங்கோ, நான் பிச்சை எடுக்க வரேன்னு ஒரு மணி அடிப்பான். ஒரு வீட்டுல போய் நின்று கேட்பான் பிச்சை. அவன் அந்த ஒரு வீட்டுக்காரன் இவனுக்கு ஃபுல்லா சாப்பாடு போட்டு அனுப்பிடுவான். ஏன் அடுத்த வீட்டை போய் தொந்தரவு கொடுத்தாத பேருன்னு. இப்படி பிச்சை எடுக்க பாடல்கள் உண்டு, இலக்கியம் உண்டு, வரலாறு உண்டு. அடிப்படை காரணம் என்ன? அடிநாதம் என்ன? இல்ல வறுமை. அந்த வறுமைக்கு அவன் ஒரு அளவு சொல்லுறான். அந்த வறுமை கொடுக்க வேண்டும். இறப்பார் இல்லை என்றால் இந்த உலகம் மரப்பாவை சென்று வந்தது. இந்த பல்வேறு உரையாசிரியர்கள்லாம் நீங்கள் பேசுவீர்கள், நான் அதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த மரப்பாவைக்கு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை உள்ளே எடுத்து வைத்து பார்க்க வேண்டும். சின்ன வயசுல மரக்குதிரை ஆடி இருக்கிறேன். அப்படியே இங்க ஓடும். பிறகு என் குதிரை காலெல்லாம் முறிஞ்சு போச்சு. நான் காலெல்லாம் கட்டாம அப்படி குதிரையை உடைச்சு போட்டோம். ஆனா அந்த ஆடுகின்ற பொழுது எனக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டு. இன்றைக்கும் என்னுடைய உள்ளத்திலே ஆடிக்கொண்டு இருக்கிறது அந்த மரக்குதிரை. ஆனால் அந்த மரக்குதிரை மகிழ்ந்தது கிடையாது, என்னோடு வேதனைப்பட்டது கிடையாது, அதற்கு நான் உணவு கொடுத்தது கிடையாது, அதற்கு நான் நீர் காட்டியது கிடையாது. ஆனாலும் அது ஆடிக்கொண்டிருக்கும். காரணம் அது உணர்வற்றது. அந்த உணர்வற்ற வாழ்க்கை நீங்கள் யாசகம் இல்லை என்றால் உங்களுக்கு வந்துவிடும் என்று சொல்கிறான். கொடுக்கின்ற பொழுது மகிழ்ச்சி, அவனுடைய துயரத்தை பெறுவதிலே மகிழ்ச்சி, துயரத்தை பார்ப்பதிலே மகிழ்ச்சி, அதை நீக்குவதிலே மகிழ்ச்சி. ஆகவே நீங்கள் மரப்பாவை ஆக வேண்டுமா, மனிதனாக வேண்டுமா என்று இந்த இரவதிகாரத்தை எழுதி உங்களுக்கு அவன் சிந்தனை தந்திருக்கிறான். அதற்கு நல்ல ஒரு ஆராய்ச்சி மன்றம் வைத்து அடுத்த கூட்டத்தில் இன்னும் சிந்திப்போம், சிந்தனை செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.